அவள் என்ன செய்யறேன் சற்று அந்த பக்கத்து பாருங்க. ஆகட்டும், அந்த பக்கம் போக. இந்த கதி வரக்கூடாது. அதாவது யாரும் செய்யாத பாவத்தை எங்க அப்பா அம்மா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க. இந்த உலகத்திலே கண்ணிலாய தெய்வத்துக்கு இந்த கதி நேர்ந்தது. ஆனால் எங்க அப்பா சொன்னாரு, அப்பா நீங்க வாழ போறீங்க, நாங்க சாக போறவன், அந்த நாயை மன்னிச்சு விட்டு அவளை எதுவும் செய்யாத அப்படின்னு அப்பா சொன்னாரு. எங்க அப்பா வார்த்தைக்கு மன்னிச்சு அவளை விட்டுருவேன். நாளைக்கு நாட்டுல ஒவ்வொரு மருமகளும் மாமனார் மாமியாருக்கு இந்த கதி நடக்க கூடாது, இந்த கொடுமை வரக்கூடாது. அவளுக்கு உண்டான தக்க பாடத்தை அந்த சண்டாளிக்கு நான் கொடுக்கிறேன் பாரு. அடியா தேவி இந்த ஆளுக்காரன் கட்சி பண்ணாத விட்டுட்டேன். எங்க சமந்தி நல்லா சலசி பண்ணி இவளுக்கு சீர் எடுத்து கொடுக்குற மாப்பிள எப்படி செய்யல இருக்குதா? சமந்தி எடுத்து கொடுத்து சரி. அவன நேத்து என்னங்கிறாரு, எங்க சின்ன சமந்தி கவனிக்கிறேன் அப்படின்னாரு. கவனிச்சு விட்டு இருக்குது ஒரு காலேஜ் 10 சேலை எடுத்து போட்டாங்க. இது நல்லா இருக்குதா இல்ல மணி? அவளுக்கு இந்த சேலை தான் நல்லா இருக்கு. கலருக்கு அப்படி எடுக்கணும்டா. ஆண்டி வாடாப்பா வாங்க வாங்க. என்னடி மரியாதை கோயில். சரி பாரு, வீட்டுல நடந்த விஷயத்துல எதுவும் சொல்லக்கூடாது. எந்த எந்த சக்காலத்தி ஆளாவது கூப்பிடி குசிப்பி விட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சரி இப்ப வாங்கி அப்பா வரும்போது உன்னை பத்தி இந்த ஊர்ல என்னெல்லாம் பேசுறாங்க. பேசிருப்பாங்களே பக்கத்து வீட்டு பாவாயி, அல்ல வீட்டுக்காரு அமராவதி, எதிர்த்து வீட்டுக்காரு ஏகாபரம் கொண்டாட்டி, குச்சி வீட்டுக்காரி குப்பாயி, எல்லாமே என்ன மேல போடுறாம அதுக்கு இந்த பக்கத்துல 2 பேர் தான் வந்துட்டாங்க. எல்லாமே உங்களை போடாம என்னட்டும் அங்க உட்காந்துட்டு பாரு. எங்க குண்டக்கா என்னாட்டமே காலையில உன் வீட்டுக்கு வர்றதே தான். உண்மையிலே ஒரு கண்ணாயா? ஆமா, காலையில எத்தனை பிள்ளைங்க, எத்தனை மருமவன் அவங்க வீட்டுல? 3 பேரா? அப்ப 3 பேர்னா என்னோட மெயினா கவனிக்க சொல்லி போறேன். மறுபடியும் ஒரு மருமூல எப்படிக்குதான் 3 மருமூல எப்படிக்கும் குண்டல் அடிச்சு போடுவாங்க. அருமையா வச்சிருக்கிறாங்க ஐயா. நான் வந்த பிற்பாடு அப்புறம் பார்த்துட்டு சொல்லு. சரி பாரு, அப்பா அம்மா கவனிச்சியா? மறுபடியும் சீர்காழி சிதம்பரம், அதாவது நான் கும்பகோணம் எல்லாம் மறுபடியும் ஆர்டர் வந்து போயிட்டு மறுபடியும் போயிட்டு வரியா? ஆமாடி. இந்த ஐட்டம் எல்லாம் 30 கும்பிடுறது தான். அடிக்கடி 30 என்னடி இல்லைங்க, விநாயகருக்கு 30ஆம் நாள் விநாயகர் சிலை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கல்ல, 30 நாள் பூசை. சரி, 30ஆவது நாள் எடுத்துட்டு போய் ஆத்துல கரைக்கிறது. படைப்பீங்களா இல்ல 30 கும்பிடுவீங்களா? எங்க பிராமணர்ல 30. உங்களுக்கு 12. ஆமா, அப்ப 12ஆம் நாள் கும்பிடுவோம். நீ வந்து கும்பத்தை
இது 30 கும்பரன் கூத்து விடுறியா? மாமனார் மாதிரி இருக்கா? சரி போயிட்டு மாதிரி நேரம் வச்சு போயிட்டுமா போயிட்டுமா அம்மா போயிட்டுமா போயிட்டுமா போயிட்டு வந்தாங்க வரும்போது போட்டி எடுத்துக்க போட்டி போட்டி ஓடுக்கு போட்டி எடுக்கிறதானே போயிட்டுமா மாமா என்ன உங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க? எதுவுமே சொல்லலப்பா. ஏய் நல்லா வச்சிருந்தா சாப்பாடு கொடுத்தா தண்ணி வச்சுட்டா கொலக்கட்டை சுட்டு கொடுத்தான்னு தான் சொன்னோம். ஏண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உன் பையன்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லிவிட்டீங்கல்ல? எதுவுமே சொல்லலம்மா. உன் பையன் வரத்துக்குள்ள நான் உயிரோட விட பாருங்களே. கொல்லாத பையன் உன்னை கொல்ல எத்தனை அடி அடிக்கிறாங்களே அடிக்க வேண்டாம் சொல்ல மாட்டீங்க? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ராமர் லட்சுமணர் வந்தோன்னு போயிருவீங்க. ஒரு 5 நிமிஷம். அதாவது இவ்வளவு ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருங்க 4 வேஷம் வருது. அப்படியே உட்காருங்க. அம்மா அடிக்க வேண்டாம் சொல்லுமா? சொல்ல மாட்டியா? அட நீங்க தான் சொல்லுங்களே. அடிக்கணுமா? கோவிந்தா கோவிந்தா ஒன்னு ஆளுக்காரா? என்ன டேய் ஏடா என் பொட்ட புண்டவாயா? ஏன்னா என்ன சந்தோஷமா வச்சிருந்தா இந்த மாதிரி நடக்குமா? நீ என்னோட சந்தோஷத்துக்கு நீ வரல. 4 பேரு ஒரு கல்யாணம் பண்ணோன்னு எங்கடா பிள்ளைங்க பக்கினீங்க என்ன கேக்குறாங்க? இந்த அவமானம் எதுக்கு? உனக்கு என்ன? அதாவது பெரிய சொல்லுங்க மாட்டுக்காரன் கொழுப்புக்காரன் கதையா? நான் அப்பா அம்மா கண்ணு இல்லாம இருக்காங்க, அவங்களே குழந்தையாக்குறாரு, நான் குழந்தை சுகமே இல்லாம வருது. ஏன் அப்பா அம்மா உனக்கு சுகம்? உங்க குடும்பமே நாசமா போயிடும். பிராமணர் குடும்பமே இருக்க கூடாது. ஆமா இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாது. மகாராஜா எனக்கு ஒரு ஆசைங்க. என்னப்பா? நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஒன்னாட்ட 50 பேர் வந்தாலும் என்ன நடக்க முடியாது. ஒன்னாட்ட 50 பேர் வந்தாலும் என்ன நடக்க முடியாதுடா. உன்னுடைய ஐயர் குலம், உன்னுடைய பிராமண குலம், பிராமண குலத்தையே கருவறுக்க பிறந்தவன் நானு. சோறு தண்ணின்னு கேட்டாங்க, ஒண்ணு குட்டு கொடுத்தேன் இல்லன்னு சொல்றியா? என்ன அப்படி சாப்பிட வைக்கிற இப்படி இப்படிங்கிற இப்படி இப்படிங்கிற அம்மா இவளை என்ன செய்யணும் சொல்லுங்க. இவளை என்ன செய்யணும்? ரைட் அவங்க சொல்லிட்டாரு. கண்டாரோலி முறைக்கலாம் பாரு முறைக்கலாம். என்ன பார்த்தப்பா இவங்களே மொட்டை அடிச்சு விட்டுருவாங்களா? அவளும் அவசரிச்சு மதம் பிடிச்ச தேவையா அடி பாதமா அடிக்கிறா. உங்களை உயிரோட வர போறதில்ல. இன்னும் 2 நாள் வந்தீங்கன்னா உங்க அப்படியே உங்க மேலே கொண்டு புதைச்சிருப்பா. ஊருக்கு யாரா நாசமை? ஊர் நாசமை. ஆடோட இந்த ஆட்டுக்காரன் ஊருக்கு நீதான் நாசம். கொண்டையா இருக்கணும். குண்டையா இருக்கணும்.
அதான தண்ணி வந்துச்சுமா